மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி 2024 சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் பட்ஜெட் கூட்டம் இன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஆளுநர் RN ரவி அவர்களின் உரையை தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் பேச வேண்டும். ஆனால் ஆளுநர் RN ரவி அவர்கள் சபாநாயகர் அப்பா அவர்களிடம் முதல் கேள்வி ஒன்றை கேட்டுள்ளார். முதலாவதாக சட்டமன்றம் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாட வேண்டும். ஆனால் அதை அவமதிப்பது எதற்காக என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார். சில குளறுபடிகள் சட்டசபையில் நடந்து கொண்டிருக்கிறது, அதை திருத்த வேண்டும் என்று பணிவாக கூறிய ஆளுநர் RN ரவி அவர்கள் பேச்சு 2.4 நிமிடங்கள் பேசியதை தொடர்ந்து சபாநாயகர் அப்பா அவர்கள் முதலாவதாக சவாக்கர் மற்றும் RSS பாணியில் வந்த ஆளுநர் ரவி அவர்கள் பேசுவது முறைகேடாக இருக்கிறது என்றும், தமிழகத்தை பற்றி விமர்சிப்பது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு வேலையில்லை என்றும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 50,000 கோடி நிதியே தமிழக அரசிற்கு மத்திய அரசிடம் இருந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் பெற்றுத்தந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் மத்திய அரசின் கைக்கூலியாகத்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் இருந்ததாக சபாநாயகர் அவர்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கலவரத்தை தூண்டும் விதமாகவும் சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசியது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. இந்த நிலையில்தான் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் சபாநாயகர் பதவியிற்கு அப்பா அவர்கள் தகுதி இல்லாதவர் என்றும், அவரது பதவியை பறிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த முறையும் சபையில் இருந்து வெளியேறியது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த சட்டசபை கூட்டத்திலும் அவமதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர்கள் தற்பொழுது சபாநாயகர் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக செயல்படுவது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. உடனடியாக சபாநாயகர் அப்பா அவர்கள் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று இணையதளங்களில் வெளியிடப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.